என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன பகுதியில் பெற்றோர் கல்வி இயக்கம் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன். பெற்றோர் கல்வி என்பது வேறு, கற்ற பெற்றோர்கள் என்பது வேறு. கற்ற பெற்றோர்கள் என்ன, ஆங்கிலத்தில் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். ஒரு எம்ஏ படிச்சிருக்காரு, பிஇ படிச்சிருக்காரு, ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, அவங்கெல்லாம் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். பெற்றோர் கல்வி என்பது என்ன அப்படின்னா, குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு என்ன செய்யணும் பெற்றோர்கள்? ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது கல்வி என்பது ஒரு பெரிய வேள்வி. அந்த வேள்வியில் அனைவரும் பங்கு கொள்ளணும். யாராக இருக்காங்க அந்த வேள்வியில்? பள்ளிக்கூடம் இருக்கிறது, மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நான் அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்வேன். குழந்தைகள், பள்ளி, பெற்றோர்கள், இவங்க 3 பேர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் அந்த படிப்பு என்பது வரும். இந்த படிப்பு என்பது வேறு, கற்றல் என்பது வேறு. படிப்புனா வீட்டில் படிக்கலாம் குழந்தை. படிப்புடைய ரிசல்ட் என்ன? கற்றல், எஜுகேஷன், லேர்னிங். கற்பித்தல் என்பது என்ன? வகுப்பறையில். யார் நடத்துகிறாங்க? ஆசிரியர். எங்கே இருக்க வகுப்பறை? பள்ளிக்கூடத்தில். பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எங்கே பதியணும்? குழந்தைகள் மனதில். குழந்தைகள் மனதில் படியணும் அப்படின்னா லேர்னிங் ரெடி சில்ட்ரன் சொல்வார்கள். அதாவது ரெடி டு லேர்ன், ரெடி டு வேர் சொல்கிறாங்களே இல்லையா, ரெடி டு ஈட் என்று சொல்லாங்களா இல்லையா என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளை எந்த மனப்பக்குவத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், என்ன செய்யணும், இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்திலிருந்து பல குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், பல ஆராய்ச்சி முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதனுடைய முடிவு என்ன என்றால், நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வர வேண்டும். நமது குழந்தைகள் சாதிக்க பிறந்தவர்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சில துளிகளாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாமே.